வெல்கம் டு கஜா பிளாக். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தி பெற்ற வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்படியே உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா, இடதுபுறமாக பிரசித்தி பெற்ற விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானையுடன் தங்க ரதத்தில் காட்சியளிக்கிறார். நம்ம மூலவர் பக்கத்திலேயே பல சன்னதிகளும் இருக்குங்க. அதில் ஆறுமுகம் கொண்ட ஆறுபடை முருகன் காட்சியளிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மீனாட்சி அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு பல முருகன் கோயில்களில் இல்லாத சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் சன்னதியும் இங்கே இருக்குங்க. இங்கே மூலவரை பார்த்தீங்கன்னா நம்ம தென்பழனி ஆண்டவர் தாங்க. இன்றைக்கி மிகவும் அழகான சந்தன அலங்காரத்தில் கண்குளிர காட்சியளித்தாருங்க. தென்பழனி கோயிலுக்கு செய்வதாக வேண்டிக் கொண்ட காணிக்கைகளை இக்கோயிலில் செலுத்துவாங்கங்க. இக்கோயிலின் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1890ஆம் ஆண்டு ஒரு சிறிய ஓலைக்கூரை கொட்டகையில் இக்கோயில் கட்டப்பட்டதுங்க. இக்கோவிலை பார்த்தீங்கன்னா அண்ணாசாமி நாயக்கர் என்னும் முருகர் பக்தர் தனது சொந்த வழிபாட்டிற்காக அமைத்தாருங்க. மேலும் 3 சித்தர்களால் பூஜிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டது இந்த திருக்கோவில். 1920ஆம் ஆண்டு இக்கோவில் புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டது.